வணக்கம். இன்னைக்கு நாம உங்ககிட்டேந்து கிடைச்ச சில முக்கியமான மூலங்களை, குறிப்பா கிருஷ்ணமூர்த்தியோட லைஃப் அஹெட் புத்தகத்திலேருந்து சில பகுதிகளை கொஞ்சம் ஆழமா அலசப் போறோம். ஆமா. கல்வி, அது உண்மையில எதுக்கு? பயம் நம்மளை எப்படி பாதிக்குது? உண்மையான சுதந்திரம்னா என்ன? ஒரு நிறைவான வாழ்க்கைய வாழ முடியுமா? இந்த மாதிரி சில அடிப்படையான ஆனா ரொம்ப முக்கியமான கேள்விகளை பத்தி ஒரு விரிவான அலசல் செய்ய போறோம். நீங்க கொடுத்த இந்த பகுதிகள் நாம சாதாரணமா ஏத்துக்கிட்ட பல விஷயங்களே கேள்வி கேக்குது. நீங்க ஏன் கல்வி கத்துக்கிறீங்க அப்படிங்கிற அந்த ஒரு கூர்மையான கேள்வியோட ஆரம்பிக்கலாமா? இது சாதாரண கேள்வி இல்லையே. நிச்சயமா இல்ல. இந்த கேள்வியே நம்ம சிந்தனையோட ஆணி வேறே அசைச்சு பாக்குது பாருங்க. இந்த மூலங்கள் சொல்ற கருத்துகள் நம்ம அன்றாட வாழ்க்கையில இருக்கிற கல்வி, மதம், சமூகம், உறவுகள், அன்புன்னு இந்த மாதிரி கட்டமைப்புகளோட அடித்தளத்தையே கேள்வி கேக்குது. அப்படியா? ஏதோ மேலோட்டமான சீர்திருத்தம் இல்ல சில மாற்றங்களை பத்தி பேசாம மனுஷ வாழ்க்கையோட சிக்கல்களுக்கு ஒரு முழுமையான ஆழமான புரிதல் தேவைங்கிறத இது ரொம்ப அழுத்தமா சொல்லுது. இங்க முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, சொல்லுங்க. வெறும் அரசியல், பொருளாதாரம் இல்ல சமூக புரட்சியால மட்டும் உண்மையான மாற்றம் வராதுன்னு இந்த ஆதாரம் சொல்லுது. அதுக்கு பதிலா வாழ்க்கையோட ஒட்டுமொத்த செயல்முறையையும் நம்ம மனசோட ஏக்கத்தையும் ஆழமா புரிஞ்சுக்கிறதால தான் உண்மையான ஒரு நீடிச்ச மாற்றம் சாத்தியம். சரி, அப்போ இந்த முதல் புள்ளி கல்வி, இதுல இருந்தே ஆரம்பிக்கலாம். நாம எல்லாரும் கல்வி கத்துருக்கோம், இல்ல கத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா எதுக்கு? இந்த மூலங்கள் சொல்ற மாதிரி இன்னைக்கு இருக்கிற கல்வி முறை பெரும்பாலும் பரீட்சைல நல்ல மார்க் வாங்குறது, ஒரு வேலையை தேடிக்கிறது, சமூகத்தோட எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரி நம்மள மாத்திக்கிறது, இதுலதான் கவனம் செலுத்துது. ஆமா. ஆனா இதுதான் உண்மையான கல்வியா, இல்ல இது வெறும் தகவல்களை திணிக்கிற ஒரு மிஷன் மாதிரி செய்யலா? இத நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த மூலங்களோட வெளிச்சத்துல? இது ஒரு ரொம்ப அடிப்படையான விமர்சனம் பாருங்க. இந்த கல்வி முறை அதோட வேர்லயே பயத்தை அடிப்படையா கொண்டதுன்னு இந்த மூலம் ரொம்ப தெளிவா சொல்லுது. பயத்தையா? ஆமா. டீச்சர் மேல பயம், பெத்தவங்களோட எதிர்பார்ப்பு மேல பயம், பரீட்சையில ஃபெயில் ஆயிடுவோமோன்னு பயம், மத்தவங்களோட நம்மள ஒப்பிட்டு பார்க்கும்போது வர்ற பயம், அதிகாரம், இப்படி பல விதத்துல பயம் நம்மள சுத்தி இருக்கு. ஓஹோ, குறிப்பா அந்த ஒப்பீடு, கம்பேரிசன், அத ரொம்ப கடுமையா விமர்சிக்குது. மத்தவங்களோட ஒப்பிடுறது கத்துக்கிறதுக்கு எதிரானதுன்னும், அது பொறாமை, போட்டி மனப்பான்மை, விரக்தி இதெல்லாம் தான் வளர்க்கும்னு சொல்லுது. அப்போ பயம் இருக்கிற இடத்துல உண்மையான கற்றல் நடக்க வாய்ப்பே இல்லையா? பயம் நுண்ணறிவை முடக்கிவிடும்னு சொல்றீங்களா? ஆமா, அதுதான் முக்கியமான புள்ளி. பயம் இருக்கும்போது உண்மையான நுண்ணறிவு, அதாவது வாழ்க்கையே உள்ளது உள்ளபடி தெளிவா புரிஞ்சுக்கிற திறமை அது மலர முடியாது. மனசு எப்போ ஒரு தற்காப்புலயே இருக்கும். சரி. கிரியேட்டிவிட்டி, அதாவது படைப்பாற்றல், அப்புறம் சுயமா ஏதாவது செய்யணுங்கிற ஆர்வம், அதாவது இனிஷியேட்டிவ், கேள்வி கேட்கிற துணிச்சல், இதெல்லாம் பயத்தால நசுக்கப்படுது. நாம வேணா தகவல்களை சேகரிக்கலாம், பரீட்சையில ஜெயிக்கலாம், ஆனா அது உண்மையான புரிதலா இருக்காது, நுண்ணறிவா இருக்காது. அது வெறும் மனப்பாடம் செஞ்ச அறிவா தான் இருக்கும். மாணவர்களோட முழுமையான வளர்ச்சி வெறும் அறிவு வளர்ச்சி மட்டும் இல்ல, உணர்வு ரீதியான வளர்ச்சியையும் ஊக்குவிக்கணும்னு இந்த ஆதாரம் சொல்ற மாதிரி தெரியுது. மிக சரியா சொன்னீங்க. கற்றல்ங்கிறது ஒரு கூட்டு முயற்சி மாதிரி. அதுல டீச்சரும் ஸ்டூடெண்ட்டும் சேர்ந்து பயணிக்கணும். உண்மையான நுண்ணறிவுன்னா என்ன? வாழ்க்கையோட சவால்களை பயம் இல்லாம முழுசா எதிர்கொள்ற திறமை. சரிதான். வெறும் மார்க்கோ பட்டமோ அந்த திறமையை தராது. அதுக்கு பதிலா இந்த ஒப்பீட்டு மதிப்பீட்டு முறை இருக்குல்ல, அது மனுஷனோட மாண்பையே குறைக்குது, மனசு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அடைச்சிருது. பயமில்லாத ஒரு சூழல்ல தான் உண்மையான கேள்விகள் வரும், உண்மையான தேடல் ஆரம்பிக்கும். இந்த பயம்ங்கிற கருத்துல இருந்து அடுத்த கட்டத்துக்கு போனா அது அதிகாரத்தோட எப்படி சேருதுங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. பாதுகாப்பு வேணுங்கிற நம்ம தேடல் தான் அதிகாரத்தை நோக்கி நம்மள தள்ளுதுன்னு இந்த மூலம் சொல்லுது. ஆமா. அது அரசாங்க அதிகாரமா இருக்கலாம், பெத்தவங்க அதிகாரமா இருக்கலாம், ஒரு குருவோட அதிகாரமா இருக்கலாம், இல்ல ஒரு லட்சியம், ஒரு ஐடியல் அதோட அதிகாரமா கூட இருக்கலாம். நம்ம பாதுகாப்பா இருக்கணும்னு நினைக்கிறோம், அதனால வழிகாட்டலுக்கு, கட்டுப்பாட்டுக்கு அதிகாரத்தை தேடுறோம். ஆமா. ஆனா பாருங்க, இந்த பாதுகாப்பு தேடல் ஒரு பொறி மாதிரி ஆயிடுது. அந்த அதிகாரம் அது எந்த ரூபத்துல இருந்தாலும் சரி, நம்மளோட நுண்ணறிவையும் உலகத்தை உணர்ற திறனையும், அதாவது சென்சிட்டிவிட்டியை மழுங்கடிக்குதுன்னு இந்த மூலம் சொல்லுது. அப்படியா? கட்டாயத்தாலையும் ஒழுக்கங்கிற பேர்லையும் நம்ம மேல திணிக்கப்படுற எதுவுமே மனசோட சுதந்திரமான செயல்பாட்டை கட்டுப்படுத்துது. இங்க ஒழுக்கம் அப்படிங்கிறதே கேள்விக்குள்ளாக்கப்படுது. உண்மையான ஒழுக்கம் உள்ள இருந்து வரணும், அது திணிக்கிறது இல்ல. ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட மனசு சுதந்திரமான மனசு இல்ல, அது ஒரு மெக்கானிக்கல் மனசு. சுதந்திரமான மனசுனா என்ன? இந்த மூலங்கள் அது எப்படி சொல்லுது? சும்மா எதிர்க்கிறதா இல்ல கட்டுப்பாடா மீறுறதா? இல்ல, அது இல்ல.
சுதந்திரமான மனசுன்னா பயத்திலிருந்து விடுபட்ட மனசு. அது மத்தவங்கள பார்த்து அப்படியே காப்பி அடிக்காது, இமிடேஷன் இருக்காது. அது கடந்த கால மரபுகளோட பழக்க வழக்கங்களோட பிடியில சிக்கிக்காது. இது வெறும் ரியாக்ஷன் இல்ல கட்டுப்பாடு இல்லாம நினைச்சதை செய்யறதும் இல்ல. அதுக்கு பதிலா இது ஒரு ஆழமான விழிப்புணர்வு நிலை. தன்னோட சொந்த உந்துதல்கள், நோக்கங்கள், சிந்தனையோட ஓட்டம் இதெல்லாம் தெளிவா தெரிஞ்சுக்கிற ஒரு விழிப்புணர்வு. இப்படிப்பட்ட மனசால தான் உண்மைய உள்ளது உள்ளபடி பார்க்க முடியும். இது கேக்குறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா நடைமுறையில ரொம்ப கஷ்டமா தெரியுதே. நாம எல்லாரும் ஏதோ ஒரு வகையில மரபுகளை, சமூக வழக்கங்களை ஃபாலோ பண்றோம் தானே. தனியா நிக்கிறதுக்கு, வித்தியாசமா இருக்கிறதுக்கு நம்மள பல பேர் பயப்படுறோம். உண்மைதான். நீங்க ஒரு உதாரணம் சொன்னீங்கல்ல, ஒரு மரத்தை வரையும் போது அதோட உயிர், அசைவு, அழகு இதையெல்லாம் உணர்ந்து வெளிப்படுத்துறோம்னு. ஆனா வாழ்க்கையில நாம பெரும்பாலும் மத்தவங்கள, மரபுகளை, நம்பிக்கைகளை அப்படியே நகல் எடுக்கிறோம். இது நம்மள உணர்வற்ற மிஷின் மாதிரி மாத்திடுதுன்னு இந்த மூலம் சொல்ற மாதிரி படுது. ரொம்ப சரியான உவமை. அந்த நகல் எடுக்கிற தன்மை, அந்த ஃபாலோ பண்ற மனப்பான்மை, அது பயத்திலிருந்து தான் வருது. வித்தியாசமா இருந்தா சமூகம் என்ன சொல்லுமோ, தப்பாயிடுமோங்கிற பயம். இந்த பயம் புதுசா யோசிக்கிற திறனை, உண்மையான கிரியேட்டிவிட்டி அழிச்சிடுது. ஆமா. கேள்வி கேட்காம, சுயமா சிந்திக்காம கொடுத்தத அப்படியே ஏத்துக்கிறது பயத்தோட தெளிவான அறிகுறி. சுதந்திரமான மனசுக்கு இந்த பயம் இல்ல. அது பாதுகாப்பையோ, பதவியையோ, புகழையோ தேடி ஓடாது. அது மரபுகளோட சுமையிலிருந்து விடுபட்டது. அப்படிப்பட்ட சுதந்திரமான மனசை சின்ன வயசுல வளர்க்கறது தான் கல்வியோட உண்மையான நோக்கமா இருக்கணும். சரி. இந்த பயம், அதிகாரம், பின்பற்றுதல் இதிலிருந்து நம்ம மனசோட உள் இயக்கத்துக்கு வருவோம். நம்ம மனசு எப்படி ஆசைகள், நம்பிக்கைகள், லட்சியங்கள், பயங்கள் இதனால ஒரு குறிப்பிட்ட வடிவத்துக்குள்ள, ஒரு பேட்டர்னுக்குள்ள சிக்கிக்குதுன்னு இந்த மூலங்கள் பேசுது. குறிப்பா நான், என்னுடையது, அந்த மீ அண்ட் மைண்ட் ஃபீலிங் அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமா இருக்கலாம்னு சுட்டி காட்டுது. ஆமா, இது மிக முக்கியமான ஒரு கட்டம். இந்த நான், என்னுடையதுங்கிற உணர்வு தான் மத்தவங்களோட நம்மள ஒப்பிட்டு பார்க்க வைக்குது. அது உடைமை உணர்வு, பொசசிவ்னஸ் உருவாக்குது. அது பொருள் மேலையா இருந்தாலும் சரி, மனுஷங்க மேலையா இருந்தாலும் சரி. இது மத்தவங்கள சார்ந்து வாழ்ற நிலைய, டிபெண்டன்சிய உருவாக்குது. இந்த உணர்வுகள் எல்லாம் அன்புக்கு முற்றிலும் எதிரானதுன்னு இந்த ஆதாரம் ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. அன்புங்கிறது உடைமையோ சார்பு நிலையோ இல்லைன்னு சொல்றீங்களா? இதை இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? ஆமா, அன்புங்கிறது ஒருத்தரை சொந்தம் கொண்டாடுறதோ, இல்ல ஒருத்தர் இல்லாம நம்மால இருக்க முடியாதுங்கிற ஒரு சார்பு நிலையோ கிடையாது. நீங்க ஒருத்தரை சார்ந்து இருக்கும்போது அவரை இழந்துடுவோமோங்கிற பயம் அங்க இருக்கும். பாருங்க, பயம் இருக்கிற இடத்துல அன்பு இருக்க முடியாது. அன்புங்கிறது ஒரு விடுதலை உணர்வு. அதே மாதிரி பேராசை இல்ல லட்சியம், ஆம்பிஷன், அது கூட பயத்தோட ஒரு வடிவம் தான். மத்தவங்களை விட மேல போகணும், புகழ் அடையணும், ஜெயிக்கணுங்கிற அந்த வேட்கை நம்மள மத்தவங்களோட தொடர்ந்து போட்டி போட வைக்குது. இது உறவுகள்ல ஒரு விதமான கொடுமையையும் போராட்டத்தையும் வளர்க்குது, அன்பு அழிக்குது. இது கொஞ்சம் ஆழமான கருத்து. லட்சியம்ங்கிறது நாம பொதுவா ஒரு நல்ல விஷயமா தானே பாக்குறோம். ஆனா இந்த ஆதாரம், லட்சியம் அது தனிப்பட்டதா இருந்தாலும் சரி, ஒரு குழுவுக்காக இருந்தாலும் சரி, அது அடிப்படைய சமூக விரோதமானதுன்னும் உறவுகளை சிதைக்கக்கூடியதுன்னு சொல்லுது. இது நாம பொதுவா யோசிக்கிற விதத்துக்கு ரொம்ப எதிரா இருக்கே. உண்மைதான். இது ஜீரணிக்க கொஞ்சம் கஷ்டமான ஒரு கருத்து தான். ஏன்னா நம்ம சமூகம் லட்சியத்தை ஊக்குவிக்குது. ஆனா இந்த மூலத்தோட பார்வையில லட்சியம் எப்பவும் நான்ங்கிறத முன்னிறுத்துது. அது மத்தவங்களை பயன்படுத்திக்கவும் போட்டி போடவும் தூண்டுது. இது எப்படி அன்பா இருக்க முடியும்? அப்போ உண்மையான அன்பு எப்படி இருக்கும்? உண்மையான அன்பு பயம் இல்லாதது. அதுல சென்சிட்டிவிட்டி, அதாவது உணர்திறன், கருணை, பொறுமை, பணிவு இதெல்லாம் இருக்கும். அது அளவிட முடியாது. ஒருத்தரை நேசிக்கிறது, பலரை நேசிக்கிறதுங்கிற கணக்கெல்லாம் அதுல இல்ல. ஒரு பூ எப்படி தன்னோட வாசனையை எந்த பாகுபாடும் இல்லாம கொடுக்குதோ, அது மாதிரி அன்பு தன்னை தாராளமா வெளிப்படுத்துது. ஒப்பிடுகளும் உடைமை உணர்வும் லட்சியங்களும் அந்த அன்பு அழிச்சிடுது. அன்பு அறிவால பெறக்கூடிய ஒண்ணு இல்லைன்னு சொல்லுது. அறிவை தேடுற மனசு அன்பில்லாம இருந்தா அது இரக்கமில்லாம வெறும் செயல்திறனை மட்டும் குறிக்கோளா வச்சு மாறிடும்னு சொல்லுது. இது அறிவையும் அனுபவத்தையும் நாம எப்படி பார்க்கணுங்கிற கேள்வியை எழுப்புது. அறிவு அவசியம் இல்லையா? அறிவு ஒரு குறிப்பிட்ட மட்டத்துல நிச்சயமா அவசியம். டெக்னிக்கல் அறிவு, அன்றாட வாழ்க்கைக்கான அறிவு இதெல்லாம் தேவை. ஆனா பிரச்சனை எப்போ வருதுன்னா, அந்த அறிவையும் நாம வாங்குற அனுபவங்களையும் நாங்கிறத வலுப்படுத்தவும், நம்ம அகங்காரத்தை வளர்க்கவும் பயன்படுத்தும் போதுதான். ஓஹோ. அன்பில்லாத அறிவு, இரக்கமில்லாத அறிவு பேரழிவுக்கு வழிவகுக்குங்கிறத வரலாறு காட்டுது தானே. அறிவு மட்டும் போதாது, அதோட அன்பும் புரிதலும் நுண்ணறிவும் சேரணும். அனுபவத்தை பத்தி கூட ஒரு வித்தியாசமான பார்வை இருக்கு. அனுபவங்களை சேர்த்து வச்சுக்கிட்டு
அந்த பழைய அனுபவங்களோட கண்ணாடி வழியா இன்னைய வாழ்க்கைய பார்க்கறது நம்மள வாழ்க்கையோட உண்மையா தொடர்பு கொள்ள விடாதுன்னு சொல்லுது. வாழ்க்கைங்கிறது ஓடுற நதி மாதிரி, எப்பவும் புதுசு. ஆனா நாமும் நேற்றைய அனுபவங்கள், நினைவுகள், காயங்கள்ங்கிற கரையில நின்னுக்கிட்டு அதை பார்க்க முயற்சி பண்றோம். இது உண்மையா? ஆமா, அந்த ஓம ரொம்ப பொருத்தம். அனுபவங்கிறது இறந்த காலம். அதை சுமந்துக்கிட்டு நிகழ்காலத்தை சந்திக்கும்போது நிகழ்காலத்தோட புத்துணர்ச்சிய, அதோட உயிரோட்டத்தை நம்மால உணர முடியறதில்ல. நாம அனுபவத்தால எதிர்வினை ஆற்றுறோமே தவிர சுதந்திரமா செயல்படுறதில்ல. இதுல இருந்து தான் உண்மையான எளிமை, சிம்பிளிசிட்டி, அந்த கருத்தும் வருதா? ஆமா, எளிமைங்கிறது வெறும் வெளிப்படையா உடைமைகளை குறைக்கிறதோ இல்ல ஆடம்பரம் இல்லாம இருக்கிறதோ மட்டும் இல்ல. அது ஆழமானது. அது அறிவையும் அனுபவங்களையும் மனசுக்குள்ள குவித்து வைக்கிறதுல இருந்து விடுபடுறது. அது ஒரு விதமான இன்னோசன்ஸ், ஒரு குற்றமற்ற கணக்கு போடாத நிலை. அனுபவங்களோட சுமை இல்லாம ஒவ்வொரு கணத்தையும் புதுசா சந்திக்கிற ஒரு நிலை. அப்படியானா எளிமைங்கிறது ஒரு ஒழுக்க பயிற்சியால வர்றதில்ல, அதுக்கு பதிலா சுயத்தை, அந்த நான்கிற மையத்தை கைவிடுறதால இயல்பா வருதுன்னு சொல்றீங்களா? சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. எளிமைங்கிறது வலிந்து செய்யக்கூடிய ஒண்ணு இல்ல. அது சுயத்தை பத்தியும் அதோட இயக்கத்தை பத்தியும் ஆழமா புரிஞ்சுக்கும் போது, அன்பு மலரும் போது இயல்பா வெளிப்படுற ஒரு தன்மை. இந்த உள் எளிமை இல்லாதப்பதான் நாம வெளிப்புற வடிவங்கள்ல, சடங்குகள்ல, பாசாங்கான ஒழுக்கத்துல அழக தேடுறோம். ஆனா அந்த உயிர் சக்தி அங்க இருக்காது. இந்த சிந்தனைகள் எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து பார்த்தா மதம், சமூகம் இத பத்தின பார்வை எப்படி அமையுது? உண்மையான மதம்னா என்ன? இந்த மூலங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையான மதங்கிறது நாம பொதுவா நினைக்கிற சடங்குகளோ, நம்பிக்கைகளோ, கோயில்களோ, புத்தகங்களோ இல்ல. அதெல்லாம் பயத்தோட அடிப்படையிலையும் பாதுகாப்பை தேடுற மனப்பான்மையிலையும் வந்தது. அப்போ எது உண்மையான மதம்? உண்மையான மதங்கிறது பயமில்லாம, எந்த விதமான முன்முடிவும் இல்லாம, அதிகாரங்களுக்கு அடிபணியாம உண்மையை தேடுற ஒரு ஆழமான உள்முக பயணம். அது கோட்பாடுகளை ஏத்துக்கிறதோ குருக்களை ஃபாலோ பண்றதோ இல்ல. அது சுயத்தை தெரிஞ்சுக்கிறது மூலமா உண்மையை கண்டுபிடிக்கிறது. நாம வாழ்ற சமூகத்தை பத்தி என்ன சொல்லுது? அது ஏன் எவ்ளோ ஏற்றத்தாழ்வுகளோட, போராட்டங்களோட இருக்கு? நாம வாழ்ற சமூகம் அடிப்படையில பொறாமை, பேராசை, பயம், அதிகாரம், போட்டி இது மேலதான் கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு இந்த மூலம் ரொம்ப கடுமையா விமர்சிக்குது. அரசாங்கம், சட்டம், போலீஸ் இந்த மாதிரி அமைப்புகள் கூட நம்ம உடைமைகளை பாதுகாக்கவும் இந்த நான் என்னுடையதுங்கிற உணர்வை பலப்படுத்தவும் தான் பெருமளவுல பயன்படுது. சரி. இந்த சமூக அமைப்பு அடிப்படையிலேயே மனுஷங்க மத்தியில பிரிவினையும் மோதல்களையும் உருவாக்குது. இந்த பழைய சிதைஞ்சு போன வடிவத்தை பின்பற்றி வாழறதுக்கு பதிலா ஒரு புதிய உலகத்தை உருவாக்க வேண்டிய அவசியத்தை இது வலியுறுத்துது. அந்த புதிய உலகத்தை எப்படி உருவாக்குறது? அதுக்கு யார் பொறுப்பு? அந்த பொறுப்பு தனிநபர்கள் கிட்ட தான் இருக்கு. குறிப்பா இளைஞர்கள் கிட்ட இருக்குன்னு இந்த ஆதாரம் திரும்ப திரும்ப சொல்லுது. அவங்க இந்த பழைய சமூக அமைப்பை கேள்வி கேட்கணும். பயம், பேராசை, ஒப்பீடு, பின்பற்றுதல் இதிலிருந்து விடுபட்ட தனிநபர்களா அவங்க மாறணும். அப்படிப்பட்ட தனிநபர்களால தான் அன்பும் புரிதலும் கருணையும் நிறைஞ்ச ஒரு புதிய உலகத்தை உருவாக்க முடியும். அதுக்கு தேவை ஒரு புரட்சிகரமான மனநிலை. புரட்சினா வன்முறையா இல்ல அமைப்புகளை உடைக்கிறதா? இல்ல, இந்த புரட்சிங்கிறது வெளியில நடக்கிற ஒண்ணு இல்ல. அது உள் மனசுல நடக்க வேண்டிய புரட்சி. அது பயம் இல்லாம, அதிகாரத்துக்கு அடிபணியாம, மரபுகளை குருட்டுத்தனமா பின்பற்றாம, சுயமா சிந்திச்சு வாழ்க்கையோட உண்மைய, சுயத்தோட உண்மைய சுயமா கண்டறியற ஒரு நிலை. ஓகே, அந்த புரிதல்லேருந்து, அந்த நுண்ணறிவிலிருந்து வர செயல்கள் தான் உண்மையான மாற்றத்தை கொண்டு வரும். அது வன்முறை இல்லாத அன்பான மாற்றமா இருக்கும். ஆக இந்த விரிவான அலசலோட முடிவுல நாம எங்க வந்து நிக்கிறோம்னா, வாழ்க்கையோட பிரச்சனைகளுக்கு தீர்வுங்கிறது வெளி அமைப்புகளை மாத்துறதுல மட்டும் இல்ல, நம்மளோட உள் மனசோட அமைப்பு புரிஞ்சுக்கிறதுலயும் அதிலிருந்து விடுபடுறதுலயும் தான் இருக்கு. ஆமா, பயம், அதிகாரம், பாரம்பரியம், பேராசை, நான்ங்கிற உணர்வு இதுங்களோட பிடியிலிருந்து விடுபட்டு நுண்ணறிவோட, அன்போட, ஒவ்வொரு கணத்தையும் புதுசா உணர்ற அந்த சென்சிட்டிவிட்டியோட வாழ்றதோட முக்கியத்துவத்தை இந்த மூலங்கள் ஆழமா உணர்த்துது. கல்வியோட உண்மையான நோக்கம் வெறும் வேலை வாங்குறதில்ல, அது பயமில்லாத, அன்பான, நுண்ணறிவுள்ள முழுமையான மனுஷங்களை உருவாக்குறது தான். மிக சரியா தொகுத்து சொன்னீங்க. இறுதியா உங்களுக்காக, இந்த உரையாடலை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு சிந்தனைக்குரிய கேள்வி. சொல்லுங்க. இந்த ஆதாரங்கள் சொல்ற மாதிரி வாழ்க்கைங்கிறது ஒவ்வொரு கணமும் முற்றிலும் புதுசு. ஆனா நாமோ நேற்றைய அறிவையும் அனுபவங்களையும் வெற்றிகளையும் தோல்விகளையும் காயங்களையும் சுமந்துகிட்டு இன்னை பொழுது சந்திக்கிறோம். அப்படி சுமக்கும்போது வாழ்க்கையோட அந்த புதிய உயிரோட்டமான தன்மையை நம்மால எப்படி உணர முடியும்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும்
நேற்றைய தினத்துக்கு மனசளவுல இறந்துட்டு இன்னைக்கு புதுசா பிறந்த ஒரு குழந்தை மாதிரி, இல்ல மரத்திலிருந்து உதிர்ந்து விழுற புது இலை மாதிரி, அவ்வளவு புத்துணர்ச்சியோட உணர்திறனோட எந்தவிதமான முன்முடிவும் இல்லாம இந்த உலகத்தை சந்திக்க முடியுமா? இது சாத்தியமா? இது சிந்திச்சு பாருங்க. இந்த உரையாடலிருந்து உங்களுக்குள்ள எந்த கருத்து ஆழமா பதிஞ்சது? எதை நீங்க இன்னும் ஆழமா ஆராய விரும்புறீங்க?